இருக்கிறார்களே, ஏன் தலித்து மக்களுக்கு அதிகாரத்துவம் கிடைக்கக்கூடாதா? இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க விட மாட்டேன். அப்படி கவிழ்க்கிறதுக்கு யாராவது சதி திட்டம் தீட்டினா அந்த திட்டத்துக்கு எதிராக முதல்ல நான் இப்போ சொல்லி எழுச்சிமிகு தமிழர், எழுச்சிமிகு பட்டியலின தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கட்சி நம்மளை விட்டு போகிறாங்க, நம்ம கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை, நம்ம கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இவ்வளோ நேரம் நம்ம திட்டி தீர்த்த கட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம கட்சியிலேருந்து போகிறாங்கன்னா அதை வாழ்த்தி அனுப்பிட்டு திருப்பியும் தன்னோட கட்சியிலே இருந்து ஒருத்தர் புணர்ச்சிக்காக வேறு கணவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறேன்னு இவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணுற ஒருத்தரை கட்சியில் வச்சுருக்கிறது மொதல் தப்பு. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவில் யாராவது ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னா, ஆபாசமாக பேசுகிறவனை இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பேசுனதுக்கான தண்டனை வழங்க வேணும். பேசுனதுக்கான தண்டனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கணும். அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கணும். அப்படி நீக்கினாதான் உங்கள் கட்சி மேலே ஒரு மரியாதை வரும். இப்போ தேவையில்லாமல் அந்த மாதிரி வார்த்தையை பேசி அதிகமாக பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சீண்டி விட்டு இப்போ எந்த ஒரு பட்டியலின சமுதாயம் இருக்கிற கிராமங்களில் தெருக்களில் கூட திமுகவோட கொடியை நாங்கள் பறக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம், டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் எப்போ வேணால் இந்த ஆட்சி கவிழலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுது அப்படின்ற ஒரு பிம்பம் ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ இங்கே டிஎம்கேக்கு எதிராக விசிகேவை தானாக முன்னிறுத்தப்பட்டது இங்கே சூழ்நிலை. அப்போ இங்கே டிஎம்கேல இருக்கிற குறைகள் என்ன, ஒருத்தன் அசிங்கமாகவோ ஆபாசமாக பேசுனாங்க அப்படின்னா ஆபாசமாக பேசுகிறவனுக்கு எதிராக அவங்க அடிப்படை உறுப்பினர் நீக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் முதல்வர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் நானே எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன். முதல்வர் எப்போ ஆனாரோ அதுலேருந்து மாண்புமிகு முதல்வர் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா வீட்டிலும் பார்த்துருப்பீங்க. நான் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் அப்படின்னாலே அது மரியாதை தானாக வந்துடும். என்னதான் உங்கள் எதிர்கட்சியாக இப்போ விமர்சனம் செய்தவரை கைது செய்து விட்டேன்னு சொல்லி டிஎம்கே சைட்லேருந்து ஒரு போஸ்டர் ரீல்ஸ்லாம் போடுறீங்க. அதாவது விமர்சனம் பண்ணல, ஆபாசமாக பேசுறதுனால ஆபாசமாக டிவிக்கு சைடில் நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் பயன்படுத்தி இங்கே 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் தான் இங்கே பாதிக்கப்படுறாங்களே தவிர, தமிழ்நாட்டு மக்கள் தான் இங்கே சீரழிக்கப்படுறாங்களே தவிர, மற்றபடி இங்கே உள்கட்சி உங்கள் கட்சி மோதலில் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்கள் கட்சி மோதலில் இங்கே மிக 75 ஆண்டுகால வருஷ திராவிட கழகங்களோட கூட்டணிகள்லாம் உடஞ்சி போய் சின்னாப்படமாகுது. அது எல்லாத்துக்கும் காரணம் வாய். அந்த வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வாயை அவனை ஓவராக பேசுகிறானோ அவனை நீக்கணும் கட்சியிலேருந்து. இதுதான் டிஎம்கேக்கு நல்லது. என்ன தான் பண்ணாலும் டிவிக்கு சைலண்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. ஆனால் இது வேறு மாதிரி கொண்டு போய் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாகி ஒரு கட்சியை அழிஞ்சு போகிறதுக்கான ஏற்கனவே ஏடிஎம்கே காலி ஆயிடுச்சு. அடுத்து டிஎம்கே காலி ஆகிறதுக்கு டிஎம்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதுதான் உண்மை.